பெரிய சைபர் பாதுகாப்பு செய்தி. இன்ஃபி எனப்படும் ஒரு சிறிது அறியப்படும் ஈரான் தொடர்புடைய சைபர் உளவு ஹேக்கர் குழு, பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா என்றும் அழைக்கப்படும் இந்த குழு, சமீபத்தில் ஏற்பட்ட ஈரானின் நாடு முழுவதும் இணைய சேவை முடக்கத்தின் காரணமாக சற்றே நிறுத்திய தனது தீங்கு செயல்பாடுகளை புதிய தொழில்நுட்ப அமைப்புகளுடன் மீண்டும் தொடங்கியது என்று சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். செயல்பாடு நிறுத்தப்பட்டபோது இந்த இன்ஃபி குழுவை கண்காணித்து வரும் பாதுகாப்பு நிறுவனங்கள் கூறுவதாவது, 2026 ஜனவரி 8 அன்று ஈரான் முழுவதும் பரவும் போராட்ட காலத்தில் ஈரான் அதிகாரிகள் விரிவான இணைய முடக்கத்தை அமல்படுத்தியபோது இன்ஃபி அதன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2 சர்வர்களை பராமரிப்பதை நிறுத்தியது. இதுவரை கண்காணிக்கப்பட்டதில் இந்த நிறுவனம் தங்களது அமைப்புகளை முதல் முறையாக ஆஃப்லைனில் வைத்ததாக இது பதிவாகியுள்ளது. புதிய செயல்பாடு மீண்டும் தொடங்கியது சைபர் பாதுகாப்பு நிறுவனம் சேஃப் பிரீச் எதிர்பாராமல் கண்டதாக வெளியிட்டது. 2026 ஜனவரி 26 அன்று இன்ஃபி குழு புதிய C2 சர்வர்களை அமைத்து மீண்டும் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது. இந்த புதிய செயல்பாடு ஈரான் இணைய கட்டுப்பாடுகளை தளர்த்தத் தொடங்கிய நேரத்திற்கு ஒரு நாள் முன்பு மட்டும் நிகழ்ந்தது. இதனால் இந்த குழுவின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் இணைய கொள்கைகளுக்கு இடையில் தொடர்பு இருக்க முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அரசின் ஆதரவாக உள்ளீர்களா? இணைய சேவை மீண்டும் தொடங்கி வரும் நேரத்திற்கு முன்பே இன்ஃபி குழுவின் செயல்பாடு மீண்டும் தொடங்கப்பட்டது என்பதால் இந்த குழு ஈரானின் பாதுகாப்பு மற்றும் நலம் தொடர்பான நோக்கங்களுடன் இணைந்து செயல்படுகிறது என்று சைபர் நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இதன் மூலம் இது அரசு ஆதரவு பெற்ற குழு எனும் சந்தேகம் மேலும் பலமாகுகிறது. இன்ஃபி குழுவின் தாக்குதல் நுட்பங்கள். இன்ஃபி குழு 2004 முதல் அமைதியான முறையில் செயல்பட்டு வருகிறது. மற்ற ஈரானிய ஹேக்கர் குழுக்களுடன் ஒப்பிடும்போது அது குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே குறிவைத்து உளவு மற்றும் தகவல் திரப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. சைபர் பாதுகாப்பு ஆய்வுகளில் இந்த இன்ஃபி குழு பின்வரும் புதிய தீங்கு கருவிகளை பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டது. ஃபூடர் தொனேர புதியது டொர்னாடோ பதிப்பு 51. இந்த டொர்னாடோ மால்வேர் HTTP இணைப்புகள் மூலம் டெலிகிராம் பாட் APIகள் மூலம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அமைப்புகளுக்கு தகவல் அனுப்பவும் கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கும் பயன்படுகிறது. மேலும் இந்த மால்வேர் அமைப்பு டொமைன் ஜெனரேஷன் அல்கோரிதம் DGAI பயன்படுத்துகிறது. அது